பெரியாரும் கனிமொழியும் எப்பொழுதும் அந்த சுயமரியாதை பகுத்தறிவு சிந்தனைகளிலே ஆரம்பத்தில் கிடைத்திருப்பதுதான் சகோதரி கனிமொழி அவர்கள். அந்த கனிமொழி தலைமையிலே இந்த மனவிழா நடப்பது மிக மிக சிறப்புக்குரிய ஒன்று. இந்த மனவிழா நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் சில பேர் குறைபட்டுக் கொண்டிருக்கலாம். என்னடா இங்க நடக்கிற திருமணம் ரொம்ப பேர் நடத்திட்டு இருக்கலாம். இதான சுயமரியாதை, இதான் பகுத்தறிவு சிந்தனை. என்னைக்கு மரணம் சமம். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு நல்லா புரியுது. இதே ஒரு அவால் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா தீனவுமே தகினே चलेगा पीछे लौटेगा आगे बढ़ेगा. நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா யாருன்னா? இது மந்திரமே இல்லை, என்சிசியில் சொல்ற கமாண்ட், இந்தி கமாண்ட். அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம இப்ப எல்லாம் தமிழ்ல வாழ்த்துறோம். சகோதரி கனிமொழி அவர்களும் வாழ்த்தப் போகிறார்கள். வாழ்த்தியவர்களும் தமிழிலே வாழ்த்தி இருக்கிறார்கள். அதுதாமா இது தமிழுக்காக அனைவரும் சமம் என்ற உணர்வுக்காக நடத்தப்படுகிற சின்னம்தான் இந்த திருமண நிகழ்ச்சி. குறிப்பாக இங்கே தேன்மொழி மோசஸ் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேன்மொழி இந்த பகுதியிலே, இந்த மாவட்டத்திலே, அது மாநில பொறுப்பில் இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி தான் தேன்மொழி என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு தடவை சொல்லிட்டா போதும். மாவட்ட செயலாளர் சொன்னாலும் சரி, நானும் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி பொதுக்கூட்டமா, இந்த மாதிரி நிகழ்ச்சிமா, தலைவர் வராருமா, கனிமொழி வராங்கம்மா, துணை முதல்வர் வராருமான்னு சொல்லிட்டா போதும். எல்லா மகளிரையும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சகோதரி தான் நம்முடைய தேன்மொழி அவர்கள். அந்த காலத்தில் என்ன சொல்லுவான்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வான். அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுங்கிறது 16 வரன்களை பெற்று, பிள்ளைகள் அல்ல, பிள்ளை பெண் கிடையாது, 16 சக்திகளையும் பெற்று நீங்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்தியது தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வன்னு. ஆனா நம்பால என்ன நினைச்சுக்கிட்டான், 16 இருந்தா ஓ ரொம்ப நல்லது புழகுதுன்ட்டு எல்லாம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 1/2 டஜன், 3/4 டஜன், 1 டஜன் தான். எங்க வீட்லயே 3/4 டஜன் எங்க அம்மா அப்பாவுக்கு. நான் தான் மூத்த புள்ள, 3/4 டஜன் அப்ப. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. எனக்கு 2 பசங்க, 2 பேரும் இங்கே இருக்கிற டாக்டர். அதே மாதிரி தம்பி அவரும் அசோசியாமணியும் டாக்டர். அவங்கெல்லாம் காதல் திருமணம் தான் 2 பேருமே. அந்த மாதிரி ஒரு காலம். அதுதான் நம்முடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் கண்ட கனவு. அதைத்தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் இன்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த மணவிழா நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதிலே பெருமை அடைகிறேன். மணமக்களிடம் நான் வைக்கிற வேண்டுகோள், நான் சொன்னா இல்லையா 16 பெத்துன்னு, அதெல்லாம் வேண்டாம். பெறுகிற பிள்ளை ஆணோ பெண்ணோ, 1ஓ 2ஓ. ஏன்னா ஒரு காலத்துல பொம்பளைங்களுக்குன்னா சொத்துரிமை கிடையாது. அதையும் கொடுத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி. கலைஞர் வந்த பொழுதுதான் பெண்களுக்கும் சொத்து என்று கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அதனால இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொண்டு பெறுகிற குழந்தை, ஏன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணா, முக்கோணம் போட்டு 3ன்னா, அப்புறம் என்ன பண்ணா, நாம் இருவர் நமக்கு இருவர்னா. இப்ப என்ன சொல்றான், நாம் இருவர் நமக்கு எதற்கு ஒருவர்ன்றான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுங்க, நாம் இருவர் நமக்கு எதற்கு வேறொருவர் அப்படின்னு கேட்டாலும் கேட்பான். அந்த மாதிரி சூழ்நிலையில் எது எப்படி இருந்தாலும் சரி, மணமக்களை பொறுத்தவரையில் நீங்கள் பெறுகிற குழந்தை 1ஓ 2ஓ ஆணோ பெண்ணோ, என்றும் பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில் உங்கள் குழந்தைகளை வளர்த்தெடுங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சகோதரி கனிமொழி அவர்கள் இங்கே வாழ்த்த வருகை புரிந்திருப்பது எவ்வளவு பெரிய. காலையிலிருந்தே இங்க இருக்கிறாங்க. நேற்று டெல்லியிலிருந்து கிளம்பி வந்து இப்ப மறுபடியும் காலையில டெல்லிக்கு போக வேண்டிய நிலைமையில அவங்க இருக்காங்க. இருந்தும் கூட நம்முடைய அவர்களுடைய சகோதரியை போல் இருக்கிற இந்த தேன்மொழியினுடைய திருமணத்திற்காக இங்கே வருகை புரிந்து அவர்களை வாழ்த்த வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிற அவர்களை உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியோடு வருக 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 என்று வரவேற்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.